பாட்டாளி மக்கள் கட்சியில் 34 அமைப்புகள் இருக்கிறது. 34 அமைப்புகள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வளர்ச்சிக்காக, உதாரணமாக மாணவர் சங்கம், மகளிர் சங்கம், இளைஞர் சங்கம், அதோட சமூக ஊடக பேரவை, இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். இதையெல்லாம் வழி நடத்துவது ஆங்காங்கே இருக்கின்ற கிளை, ஒன்றியம், பேரூர், வட்டம், மாவட்டம் என்று அளவிலே கட்சியை வளர்ப்பதற்கும் இந்த அமைப்புகளை ஒழுங்குபடுத்துவதற்கும், நான் சொன்ன இந்த அமைப்புகள் வளர்வதற்கும், அவர்களை கட்சி ரீதியாக எப்படி பயன்படுத்திக் கொள்வது என்பதை பற்றியெல்லாம் அடிக்கடி நாள்தோறும் இங்கே கூட்டி பேசி வருகிறோம். பயிலரங்கத்தில் கூட்டி பேசி வருகிறோம். அந்த வகையில் அவர்களை உற்சாகப்படுத்தி மேலும் மேலும் அவர்களுக்கு உற்சாகத்தை கொடுத்து, தெம்பை கொடுத்து செயல்பட வைக்கிறோம். அதற்காக பக்கத்தில் உங்களுக்கு தெரியும், பயிலரங்கத்தை, அரசியல் பயிலரங்கத்தை பயன்படுத்தி கொள்ளுகிறோம். அதில் இந்த கூட்டங்களெல்லாம் நடக்கிறது. அந்த வகையில் பாட்டாளி மக்கள் கட்சி இப்பொழுது ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்கிறது. எல்லோரும் இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி, என்ன கூட்டணி அப்படின்னு கேட்குறீங்க. இன்னும் கூட்டணியை பற்றி இன்னும் முடிவு செய்யலை. விரைவில் முடிவு செய்வோம். உங்களுக்கு தெரியாமல் நடக்கும். எல்லாம் உங்கள்கிட்ட கூப்பிடுவோம். முதல்ல உங்களுக்கு தெரியப்படுத்துவோம், உங்களை கூப்பிடுவோம். ஆனால் இதுவரை முடிவு செய்யவில்லை. அதனால் இப்பொழுது அது சம்பந்தமான உங்கள் கேள்விக்கு என்னிடம் பதில் இல்லை. ஐயா, ஏற்கனவே வாகனம் அருகில் விட்டது, நம்ம பயணம் செய்யக்கூடிய வாகனம் அருகில் விட்டது, நம்ம பயணம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாம். இடையில இப்போ எதுவும் மாற்றம் நிகழ்ந்துருக்குங்களா வாகனத்தில் ஏதாவது? இப்போ சொல்லிட்டு முதல்ல பதில் இன்னும் முடிவு செய்யலை. இல்லை, ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட அந்த முடிவில் மாற்றங்கள் எதுவும் நிகழ்ந்துருக்குங்களா ஐயா? அதாவது இதெல்லாம் மாற்றங்கள் வர்றது இயற்கை தானே. ஒரு முடிவு எடுத்துட்டால் அதில் உறுதியாக இருப்போம். இன்னும் ஒரு 3 நாட்கள் தமிழக அரசியலில் ரொம்ப பரபரப்பாக இருக்கும். அந்த பரபரப்பை நீங்கள் பறைசாற்றுவீர்கள். இன்னும் 3 நாட்களுக்குள்ள கூட்டணி உறுதி செய்யப்படுமா? உறுதி செய்யப்படும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.